நமக்கு வந்து இயரிங் கிளாसेस வந்து முடிஞ்சிட்டு 15 இயரிங்ஸ் உண்டு பேசிக் கோர்ஸ்ல 15 இயரிங்ஸும் முடிஞ்சிட்டு இனி நமக்கு பிரேஸ்லெட்டும் அப்புறமா ரிங்ஸ் உள்ள கிளாसेस தான். பிரேஸ்லெட்ல வந்து 5 பிரேஸ்லெட்ஸ் வரும், அப்புறமா ரிங்ஸ்லயும் 5 ரிங்ஸ் வரும். சோ அதுக்கு உள்ள மெட்டீரியல்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட்ல நமக்கு இந்த மாதிரி சில்க் த்ரெட் வேணும். இந்த மாதிரி நமக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர்ல உள்ள சில்க் த்ரெட். அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் மோல்ட்ஸ் வேணும். சோ நான் என்னென்ன மோல்ட்ஸ்லாம் சொல்லி காட்டுறேன். ஃபர்ஸ்ட்ல பாருங்க இந்த மாதிரி MDFல கட் அவுட்ஸ் பாருங்க. இந்த மாதிரி இது டிராப் ஷேப், இது வந்து ஸ்கொயர் ஷேப், ரெக்டாங்கிள் ஷேப். இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல இப்படி மேல ஒரு கர்வ் மாதிரி. இது வந்து MDF கட் அவுட். அப்புறமா பாருங்க ஸ்கொயர் ஷேப்ல உள்ள மோல்ட். இது பெருசு, இது வந்து கொஞ்சம் அதுலயே கொஞ்சம் சின்னது. இந்த மாதிரி இப்படி ஏதாவது ஒரு ரெண்டு ஷேப்ல, ஒன்னு கொஞ்சம் பெருசு சின்னது மாட்டு ரெண்டு ஷேப்ல ஸ்கொயர் ஷேப் மோல்ட். அப்புறமா பாருங்க ஃப்ளவர் ஷேப் மோல்ட். இது வந்து பாருங்க நமக்கு வந்து இதுல ஹோல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இதுல ஹோல்ஸ் இருக்கும். இது வழியா நம்ம அப்படி கோர்க்கலாம். ஹோல்ஸ் இருக்கும் இந்த மாதிரி. அப்புறமா டோனட் ரிங்ஸ். இது வந்து பிளாஸ்டிக்ல இருக்கு, உடனும் கிடைக்கும், உடனும் நம்ம வாங்கலாம். அப்புறமா ஜும்கா மோல்ட், சின்ன சைஸ்ல உள்ள ஜும்கா மோல்ட். அப்புறமா பாருங்க ரிங்ஸ். இது வந்து பிளாஸ்டிக்ல உள்ள ரிங்ஸ். இதுலயும் பாருங்க ஹோல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இப்படி ஹோல்ஸ் இருக்கும். இது வழியா நம்ம கோர்க்கலாம். ஹோல்ஸ் இந்த மாதிரி. அப்புறமா பாருங்க ஓவல் ஷேப்ல உள்ள மோல்ட். இது நம்ம இயரிங் செய்யக்கூடிய மோல்டு தான், ஓவல் ஷேப். அப்புறமா பாருங்க இது வந்து ஒரு சின்ன ஒரு கோன் ஷேப்ல உள்ள ஜும்கா பேஸ், கோன் ஷேப்ல உள்ளது. பாருங்க இந்த மாதிரி இருக்கும். அப்புறமா பாருங்க இது வந்து ரிங் பேஸ். இந்த பேஸ்ல தான் இதுல டிசைன் பண்ணிட்டு நம்ம அதை எடுத்து இதுல வந்து ஸ்டிக் பண்ணுவோம். இந்த ரிங் பேஸ்ல. இந்த ரிங் பேஸ் கொஞ்சம் பெருசா கிடைச்சா ரொம்ப நல்லதுதான். கொஞ்சம் பெருசா நமக்கு ஒட்டது கொஞ்சம் நல்லா இருக்கும். இது எனக்கு ரொம்ப சின்னதா தான் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரில கொஞ்சம் பெரிய பேஸ், பெரிய பூவாட்டம் இருக்கும். ஸோ அது கிடைச்சா அது வாங்கினா ரொம்ப நல்லதுதான். ரிங் பேஸ் பாருங்க இந்த மாதிரி இருக்கும். ரிங் பேஸ் இந்த மாதிரி பாருங்க 1 mm பீட்ஸ், அப்புறமா 3 mm பீட்ஸ். இந்த மாதிரி 3 mm பீட்ஸ். இது வந்து நமக்கு பிரேஸ்லெட் செய்யறதுக்கு. உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பீட்ஸா வேணும்னா பெருசா நம்ம யூஸ் பண்ணலாம். நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி. ஸோ பீட்ஸ் இந்த மாதிரி கோல்டு பீட்ஸ், 3 mm சைஸ்ல கோல்டு பீட்ஸ். ஒயிட் பீட்ஸ், கோல்டு கலர்ல பால் செயின், அப்புறமா சுகர் பீட்ஸ், ஹோல் இல்லாத குந்தன் ஸ்டோன், கிறிஸ்டல் பீட்ஸ், ஸ்டோன் செயின், மிரர்ஸ். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பும் லீஃப் ஷேப்பும். இந்த மாதிரி லீஃப் ஷேப்ல உள்ள ஸ்டோன், இது நம்ம சாரி கொட்டும்ல அந்த ஸ்டோன், ரவுண்ட் ஷேப் ஸ்டோன். இதுவும் சாரி கொட்டுற ஸ்டோன் தான். டியூப் பீட்,
கொஞ்சம் லாங் சைஸில் உள்ள டியூப் பீட், கோல்டு கலர் டியூப் பீட். சக்கரி, ஜம்ப் ரிங்ஸ், ஐபின், half cut bead, இந்த மாதிரி ஸ்டோன்ஸ், லக்ஷ்மி காயின்ஸ், இந்த சைஸ்ல உள்ள முகப்பு. இது வந்து பிரேஸ்லெட் செய்யறதுக்கு வேண்டி இப்படி 2 ஹோல் இருக்கும். உங்களுக்கு 3 ஹோல்ஸ் உள்ளது கிடைச்சாலும் வாங்கலாம். இந்த மாதிரி முகப்பு. இந்த மாதிரி ஹூக், இந்த மாதிரி ஒரு குட்டி செயினோட கிடைக்கும் ஹூக். அப்புறமா பாருங்க இந்த மாதிரியும் ஹூக், இந்த மாதிரியும் ஒரு ஹூக் வேணும். இது வந்து இப்படி அட்டாச் பண்ணிட்டு இதுல ஹேங்கிங்ஸ் போட்டிருக்கு பிரேஸ்லெட்ல. கியர் ஒயர் இதுல தான் நம்ம வந்து கோர்ப்போம். பிரேஸ்லெட்டுக்கு பீட்ஸ் எல்லாமே நம்ம இதுல தான் கோர்க்க போறோம். கியர் ஒயர். அப்புறமா பாருங்க ரொம்ப சின்னதா கடுகு மாதிரி இருக்கும். கியர் லாக். கியர் லாக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம பாருங்க இந்த மாதிரி இப்படி கோர்த்துருவோமா, இப்படி கோர்த்துட்டு இப்போ நம்ம ஹூக் அட்டாச் பண்ண போறோம்னு வைங்களா, நம்ம வந்து லாஸ்ட்ல கோர்த்துட்டு இப்படி போட்டுட்டு இந்த ஹூக்ல இப்படி பண்ணுவோம்ல, நம்ம வந்து இது வந்து ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும். ஸோ நம்மளால சொட்டை போட முடியாதுல்ல. ஸோ அதுக்கு வேண்டி இதுல போட்டு இந்த இடத்துல இப்படி அதை ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிடுவோம். அதுக்கு வேண்டி தான் கியர் லாக் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம த்ரெட்டாக இருந்தால் நம்ம சொட்டை போட்டுவோம்ல, இது வந்து ரொம்ப நரம்பு மாதிரி இருக்கும், சொட்டை போட முடியாது. அதுக்காக தான் நம்ம இதில் வந்து இப்படி எண்ட் பண்ணி லாக் பண்ணுறதுக்கு வேண்டி அந்த லாக்கை நம்ம யூஸ் பண்ணுவோம், குட்டி லாக்கு. அதனால தான் அது பேர் கியர் லாக். இந்த மாதிரி இப்படி அழகாக அப்படி பிடிச்சிடும் கியர் லாக். அது அப்புறமா ஃபெவிக்ரில்க்கு ஃபேப்ரிக் க்ளூ, P7000 கம், கட்டர், கட்டிங் பிளேயர், அப்புறமா நோஸ் பிளேயர். ஸோ இது எல்லாம் தான் நமக்கு மெட்டீரியல்ஸ், நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி ஸ்டோன்ஸ், இது எல்லாமே நமக்கு உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதில் வாங்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வேணும் அப்படின்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பேசிக் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியதெல்லாம். இந்த ஸ்டோன்ஸ்லாம், இதெல்லாம் ஸ்டோன்ஸ்லாம் நமக்கு மேபி இன்னும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை கிடைச்சிருக்கா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். இது மிரர் அந்த மாதிரிலாம். ஸோ மோல்ட்ஸ் தான் இப்போ நான் காட்டினேன் அந்த மோல்டு. ஏன்னா மோல்டு வந்து அந்த மோல்டு வச்சு தான் நான் வந்து டிசைன் சொல்லி தர போகிறேன். ஸோ அதுக்கு வேண்டி தான் அந்த மோல்ட்ஸ் யூஸ் பண்ணணும். மற்ற மாதிரி இந்த டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லாம் யூஸ் பண்ணால் ஒன்றும் இல்லை, டிஃப்ரென்ஸ் ரொம்ப தெரியாது. ஸோ இனி வர கிளாஸ். ஸோ இது எல்லாம் தான் நமக்கு வந்து பிரேஸ்லெட்க்கும் ரிங்ஸ்க்கும் தேவையான மெட்டீரியல். பிரேஸ்லெட்ஸில் வந்து 5 பிரேஸ்லெட்ஸ் வரும். அப்புறமா ரிங்ஸில் வந்து 5 ரிங்ஸ் வரும். இனி வர கிளாஸஸில் வந்து பிரேஸ்லெட்க்கு சைஸ் சார்ட், ரிங்க்கு சைஸ் சார்ட், அப்புறமா அந்த புதுசாக மோல்ட்ஸ் இருந்துல அதெல்லாம் எப்படி ரேப் பண்ணணுங்கிறது இனி உள்ள கிளாஸஸில் நான் வந்து சொல்லி தருவேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 வீக் நமக்கு டைம் இருக்குது. நாளைக்குள்ள வீடியோவில் வந்து நம்ம சைஸ் சார்ட்ஸ் வரும். பிரேஸ்லெட் எப்படி நம்ம சைஸ், நம்ம ரிஸ்ட் எப்படி எந்த பார்ட் ஆஃப் ரிஸ்ட்ல நம்ம மெஷர் பண்ணணும், எப்படி மெஷர் பண்ணணும், ஸோ எந்த ஏஜ் குரூப்புக்கு எந்த மாதிரி சைஸ் உள்ள பிரேஸ்லெட்ஸ் வந்து இது சூட்டபிளா இருக்கும், ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும், அது எல்லாமே. அதே மாதிரி தான் ரிங்ஸும். ஸோ சைஸ் சார்ட் வருமா, அதுக்கு அடுத்த கிளாஸஸ்ல அந்த மோல்டை எப்படி ரேப் பண்ணணும், நமக்கு ஸ்கொயர் ஷேப் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸ்கொயர் ஷேப் மோல்டு, ஃப்ளவர் ஷேப் மோல்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி நம்ம ரேப் பண்ணுங்கிறது சொல்லி தருவேன். திருப்பி நமக்கு வந்து ஒரு 5 டேஸ் நமக்கு டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளாடி நீங்கள் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண மாதிரி தான் இது வந்து சில்க் த்ரெட்க்கு பேசிக் கோர்ஸ். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு 3 பேருக்கு கிஃப்ட் உண்டு. அப்புறமா இந்த பேசிக் கோர்ஸில் ஜாயின் பண்ண எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட்ஸ் உண்டு. சில்க் த்ரெட் பேசிக் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்ஸும் உண்டு. ஸோ நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம இது நாள் வரைக்கும் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் செய்து மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி தாருங்க. இதுக்கு வந்து எந்த ஃபீஸ் எதுவுமே கிடையாது. பேசிக் கோர்ஸ் வந்து ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் எல்லாரும் பார்த்து, நம்ம பேங்கிள்ஸ் முடிச்சிருக்கோம், அப்புறமா இயரிங்ஸும் முடிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்து மாதிரி இனி வரக்கூடிய ஃபியூச்சரில் வரக்கூடிய இந்த ரிங்ஸ், பிரேஸ்லெட்ஸ், அப்புறமா ஹேர் ஆக்சசரிஸ், இந்த மாதிரி என்ன கொஞ்சம் கிளாஸஸ் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் வந்து அப்பப்போ பண்ணி நீங்கள் வந்து மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி தாருங்க. இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே நம்ம வந்து இந்த சில்க் த்ரெட் பேசிக் கோர்ஸ் கிளாஸ் முடிஞ்சோடனே
நம்ம வந்து எல்லாத்துக்கும் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட்ஸ் உண்டு. பேசிக் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க சில்க் த்ரெட்ல அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்ஸ் உண்டு. அப்புறமா நல்லா பண்ணியிருக்க ஒரு 3 பேருக்கு கிஃப்ட்டும் உண்டு. ஸோ நீங்கள் எல்லாருமே மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் அது வந்து நீங்கள் வந்து பிக் எடுத்து உங்கள் நேம் அப்புறமா பிளேஸ் எல்லாமே எழுதி நீங்கள் வந்து எனக்கு இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணி தாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னென்ன மெட்டீரியல்னு நல்ல மெட்டீரியல்லாம் நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க நீங்கள் எங்கே மெட்டீரியல் வாங்குறீங்கன்னு. நான் வந்து பக்கத்தில் தான் இங்கே நான் இருக்கக்கூடிய இடத்துல பக்கத்தில் இருக்க கடையில் வாங்குவேன். ரீசெண்டாக வந்து இந்த இப்போ நான் காட்டினேன் உங்கள்கிட்ட டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் மோல்ட், அப்புறமா பேங்கிள்ஸில் ஃப்ளவர் பேங்கிள், ரெக்டாங்கிள் பேங்கிள், நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் பேங்கிள், அப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸ்லாம் நான் பார்த்தேன். அது வந்து சத்ய சாய் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் இருந்து. ஸோ அவங்ககிட்ட தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அது வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் அந்த நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்குது. அதில் அவங்க டெய்லி வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி போடுவாங்க. நல்லா அழகாக பேக்கிங்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. ரேட்டும் ரொம்ப நல்ல நாமினல் ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வேணா நீங்கள் வந்து அந்த நம்பர் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு அந்த நம்பர் தரேன். நான் வந்து இவங்ககிட்ட மட்டும் தான் வெளியில் பர்ச்சேஸ் பண்ணது, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது. மற்ற மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கடையிலேருந்து தான் நான் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு அந்த சாய் சத்ய ஜுவல்லரிக்குள்ளே அந்த ப்ரொஃபைல் பிக்கை எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு லேசாக காட்டுறேன். நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் அவங்ககிட்ட வாங்கலாம். உங்களுக்கு நம்பர் வேணுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் நம்பர் வந்து போடுறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களுடைய ஐடி. ஸோ இதுலேயே நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி கேட்கலாம், அல்லது வாட்ஸ்அப் நம்பர் வேணா தாங்க சொல்லுங்கள், நான் வந்து தரேன். அதுலேயே நீங்கள் டேரெக்டாக அவங்க குரூப்லாம் இருக்குது, அதுலேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் கேட்கலாம். அதில் அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயினும் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன மெட்டீரியல்ஸ் இருந்தாலும் அவங்க போடுவாங்க, அப்போ நமக்கு வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் உண்டுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள், உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணி தரேன். வீடியோஸ்லாம் பார்த்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.